தலைமைச் செயலகத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த முதலமைச்சரோட இந்த அமைச்சர்கள் கூட்டம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. அனைத்து அமைச்சர்களும் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபர்தரா என்னென்ன கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றதாகட்டும், அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ்க்காக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல சில அட்வைசஸ்லாம் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்ததா சொல்லப்படுது. அதை அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்பவர்கள் மீது உடனக்கூடிய கடுமையான தண்டனை நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள் கீழ் பணியாற்றும் கூடியவர்களும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு இடையில எல்லாமே அமைச்சர்களே போய் எக்ஸிக்யூட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவருக்கு கீழே நிறைய அதிகாரிகள் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்காங்க. அவங்க யாரும் எந்த ஒரு தவறு செய்யக்கூடாதுன்ற மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நல சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை வெறும் வாக்குறுதிகளாக மட்டும்தான் அளிக்கவில்லை, மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகள் அனுப்பிவிட்டு இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மீட்டிங் எல்லா அமைச்சர்களையும் வச்சு பார்த்துருக்காங்க. ஃபர்தரா அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி இதுக்கு அடுத்த வந்த ஒரு விஷயம்தான் KN நேரு மீது வழக்கு, அருண் IPS நடவடிக்கை. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், KN நேரு மேல ரொம்ப நாளா இந்த ஒரு வழக்கு அமலாக்கத்துறை சோதனை ஆகட்டும், எல்லா விஷயங்களும் இந்த பெண்டிங்ல இருந்தது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அருண் IPS மேல ஒரு விமர்சனமா இருந்தது. எதுக்காக இவரை லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் போட்டிருக்காங்கன்றதை தாண்டி இப்போ நகராட்சி நிர்வாகத்துறையில் உதவி பொறியாளர், நிலைநிலை பொறியாளர், நகராட்சி திட்ட அலுவலர் 2000 சில்லற பணியிடங்களுக்கு KN நேரு உள்ளிட்டோர் லஞ்சம் பெற்றதாக புகார். இதனால வந்து இப்ப அனுப்பியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்ததான் சொல்லியிருக்கேன். பட் அடுத்தடுத்த நாட்கள் என்னென்ன ஆகுன்றது, இது நம்ம எப்படி எந்த அளவுக்கு இது டீப்பா போகி இது மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்றதையும் நம்ம இப்போதைக்கு எதுவும் இதில் சொல்ல முடியாது. பட் அகைன் நிறைய பேர் இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துல போனாலும் இந்த புலம்புறதுன்றது நிக்கல. மற்ற எல்லா கட்சிகளும் முக்கியமா விமர்சனங்கள் வந்து அது வந்தமாவே இருக்கு. நிறைய இடத்துல போராட்டங்கள்லாம் நடக்குதெல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த நியூஸஸ் எல்லாம் பெருசா இவங்க போடல. அந்த அதிருப்தி இருந்தாலும் எந்த நியூஸ் சேனல்ஸும் போடவில்லை, எந்த ஒரு இடத்துலையும் இதை பத்தி வெளிப்படையே பேசல. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு அறிக்கை விடுறது, போற எங்க மேடை அமைச்சாலும் கலைஞர் பிறந்தனால ஒரு மேடை அமைச்சாலும் அங்கேயும் போய் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் போய் இந்த மாதிரி அது நடக்குது இது நடக்குதுன்ற ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அகைன் இது கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் அகைன் இவங்களும் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புறேன். நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்த வண்ணமே இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரலையான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இது நிறைய வந்திருக்கு. பட் எதுவுமே நியூஸ் ஆகல. பட் இவங்க நியூஸ் பண்றாங்க, அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் 10 மாசம் தலைமறைவா அது சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. 10 மாசம் தலைமறைவா இருந்த சுர்ஜித்தின் தாயார் அவங்க கைதுன்றதாகட்டும், அப்புறம் 3 வருடங்களாக வழக்கு பதிவு செய்தா இருந்த KN நேரு, இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், பாஜக சேர்ந்த ஒரு பெண்ணை கொச்சையாக யூடியூபில் பேசியிருந்த திருச்சி சிவா, அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். திருச்சி சிவான்ற பாஜக பொண்ணை வந்து ரொம்ப அபியூசிவா பேசினாங்கிற ஒரு விஷயத்த அதுக்கு எடுத்ததாகட்டும், முத்தாரை தேடும் பணி தீவிரம், அப்புறம் திமுக ஆட்சியில் நிரப்பப்படாமல் இருந்த DGP நியமனம் பண்ணதாகட்டும், அமைச்சரிடமே லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் இடமாறும், அதான் அந்த திருச்செந்தூர் கோயில் விவகாரம், அப்புறம் சட்ட விரோத கல்வாக்குவாரிகள் எத்தனையோ மூடி இருக்காங்க, பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அனைத்து இடங்களையும் ரெய்டு நடத்தி 30 லட்சத்திற்கு மேல் பறிமுதல், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாலும் இதை நியூஸ் சேனல்ஸ் போடுவாங்களான்னு கேட்டா இல்ல. அதை தாண்டி மிச்சம் நடக்கிற என்ன சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது மேல தூக்கி போட்டு, அதாவது பப்ளிக்ல எங்க எது நடந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை சின்னதா ஒரு நடந்தாலும், ரோட்ல போறவங்க ஒருத்தவங்க விழுகிறான், தூக்குறதுக்கு 4 பேர், அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிங்களா விஜய்க்கு, அவர் வந்து தூக்குவாருன்ற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கேவலமா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஹேபிட்னே தெரியல. ஏன்னா நிறைய பேர் படம் ஆரம்பிச்சா இந்த ஜென்ஜி மீட்டிங்ன்ற பேர்ல போன வாரம் ஒரு மீட்டிங்கு, இந்த வாரம் இந்த அதிமுக சார்பில் ஒரு யூத் DADMKன்னு ஏதோ ஒரு மீட்டிங் போடுறாங்க. போட்டு அதுல வந்து அவங்க ரீல்ஸ் நம்ம இனி போடலாங்கிற பேர்ல இந்த வயசானவங்கள ஒரு மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. என்ன இதுன்னே தெரியல. அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம நிறைய இதுக்கப்புறம் பார்க்கக்கூடும். அதை அடுத்தடுத்த நாட்கள் தான் நம்ம பார்க்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் 2 பெரிய கட்சிகள் ஆரம்பிச்சது உங்களுக்கே தெரியும். பெரிய கட்சிகள் இல்லை, கட்சியில் ஒரு இயக்கமா ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் சைடு வந்து மக்கள் லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை இயக்கம் ஆரம்பிச்சதாகட்டும், அண்ணாமலை சைடு இது நம்ம இயக்கம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு அவங்களும் வந்து அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்தாதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்சியரா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். யார் அந்தந்த ஒர்க் பண்ணணுமோ அவங்கலாம். பட் நல்ல விஷயம் தான். அடுத்தடுத்த நாட்கள்ல இதை பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம். முக்கியமா சொன்னா இதனால எடுத்த நடவடிக்கைகளாகட்டும், முக்கியமா இந்த ஒயின் ஷாப் விஷயத்துல பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, விருதாச்சலம் சுத்தி பாத்துறேன், எந்த ஒரு ஒயின் ஷாப் மூடலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே எந்தெந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்குன்றதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்கன்னா அதையாவது கொஞ்சம் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அகைன் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஒயின் ஷாப் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்தரா அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்து எவ்வளவு கடைகள் 717 ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அத்தனையும் மூடணும்னு நாமெல்லாம்
கொஞ்சம் அந்த வேண்டுதல் எடுக்கணும். பட் அகைன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசலாம். இந்த ஒரு அமைச்சர கூட்டமாகட்டும், இந்த எடுத்த ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், இப்போ நடந்துகிட்டு இருக்க சில அதிருப்தி விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள திரும்ப பேசலாம்.